திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்த படங்களில் தெய்வமகன், திரிசூலம் முக்கியமானவை. இந்த படங்களுக்கு இடையே என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். திரிசூலம், தெய்வமகன் இரண்டுமே சிவாஜி படம். 3 வேடங்கள். அவற்றில் தெய்வமகன் கருப்பு வெள்ளை படம், திரிசூலம் கலர் படம். 2 படங்களிலும் சிவாஜிக்கு 3 வேடம். எப்படியென்றால், ஒரு அப்பா, 2 பையன்கள். தெய்வமகனில் மகன்களாக நடிக்கும் இருவரும் இரட்டை குழந்தைகள் கிடையாது. ஆனால் திரிசூலத்தில் இரட்டை குழந்தைகள். தெய்வமகனில் மூத்த மகனாக இருக்கும் கண்ணன் பாதி முகம் வெந்து போயிருப்பார். அமைதியானவர், ஆனால் கோபம் வந்தால் எமோஷனல் ஆகி விடுவார். திரிசூலத்தில் மூத்த மகன் சாந்தமான கேரக்டர். தெய்வமகனில் இளைய மகன் நகத்தை கடிக்கும் வெகுளியான கேரக்டர். திரிசூலத்தில் தெய்வமகன் வெகுளி கிடையாது, ஆனால் குறுகுறுப்பு, துருதுருப்பு மிக்கவர். தெய்வமகன் படத்தில் அப்பா சிவாஜி, அம்மா பண்டரிபாய். நகத்தை கடிக்கும் சிவாஜி அம்மா அப்பா கூடவே இருப்பார். திரிசூலத்தில் அப்பா சிவாஜி, அம்மா KR விஜயா. அவங்க கூட மூத்த மகன் சங்கர் சிவாஜி இருப்பார். தெய்வமகன் படத்தில் அப்பா சிவாஜிக்கு பாட்டு கிடையாது, அண்ணன் சிவாஜிக்கு பாட்டுண்டு. இளைய மகன் சிவாஜிக்கும் பாட்டுண்டு. மூத்த மகன் சிவாஜிக்கு கேட்டதும் கொடுத்தவனே பாடல் சிறப்பாக இருக்கும். இந்த படத்தில் எல்லா சிவாஜிக்கும் TMS தான் பாடியுள்ளார். திரிசூலத்தில் மலர் கொடுத்தேன் பாடலை TMS பாடியுள்ளார். திருமாலின் திருமார்பில் பாடலை ஜேசுதாஸ் பாடியுள்ளார். தம்பி சிவாஜிக்கு SPB பாடியுள்ளார். தெய்வமகன், திரிசூலம் ஆகிய 2 படங்களுக்குமே MSV தான் இசையமைத்துள்ளார். கண்ணதாசன் தான் பாடல்களை எழுதியுள்ளார். 2 படங்களிலும் சிவாஜி நடிப்பு உச்சத்தை தொட்டது. 2 படங்களிலும் வில்லன் நம்பியார் தான். 2 படங்களிலும் சிவாஜி அப்பா கேரக்டரில் முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடித்திருப்பார். அதே போல மூத்த மகன், இளைய மகன் கேரக்டரிலும் 2 படங்களிலுமே வித்தியாசம் காட்டியிருப்பார் சிவாஜி. தெய்வமகன் சூப்பர் ஹிட் ஆனது, வசூலில் சாதனை படைத்தது. பல ஆண்டுகள் கழித்து திரிசூலம் படமும் சூப்பர் ஹிட் ஆனது, வசூலிலும் சாதனை படைத்தது. பலே பாண்டியாவில் சிவாஜி 3 வேடம், அப்பாவி, ரவுடி, விஞ்ஞானி. அதே மாதிரி MR ராதாவும் 2 வேடம். இருவரும் நடிப்பில் பின்னி பெடல் எடுத்திருப்பார்கள். சிவாஜியை பொறுத்தவரை எத்தனை படங்கள் நடித்திருந்தாலும் அத்தனையிலும் தனது நடிப்பில் வித்தியாசம் காட்டியிருப்பார் என்பதுதான் ஆச்சரியம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.